ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இங்கிலீஷ் கற்றுக்கலாம். நாம் இன்னைக்கு வீடியோவில் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் மொத்தம் 8 டைப் இருக்குது. நாம் ஒவ்வொரு நாளும் நம்ம இதை கற்றுக்கிட்டு வரோம். டே 1ல் நம்ம நவுன் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம ரொம்ப டீட்டெயிலாக ரொம்ப கிளியராக நம்ம கற்றுக்கிட்டோம். டே 2ல் ப்ரோனவுன் அப்படின்னா என்ன அப்படிங்கிறதையும் நம்ம கிளியராக நம்ம கற்றுக்கிட்டோம். இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் தேர்ட் ஒன் என்ன அப்படின்னா அஜெக்டிவ். அஜெக்டிவ் அப்படின்னா தமிழில் பெயர் உரி சொல் அப்படின்னு நம்ம சொல்லுவோங்க. நம்ம டே ஃபர்ஸ்ட்டில் நவுன் பற்றி நம்ம கிளியராக வீடியோ போட்டிருக்கோம். இருந்தாலும் பிகினர்ஸ்க்காக நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக ஒருவேளை இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்காக நவுன் அப்படின்னா என்னங்கிறத நான் ஓவராலாக சொல்லிவிட்டு உங்களுக்கு அஜெக்டிவ் பற்றி நான் சொல்லித்தரேன். நவுன் அப்படின்னா பெயர் சொல் அப்படின்னு அர்த்தம். ஒரு பெயரை குறிக்கக்கூடியதான ஒரு சொல் அப்படிங்கிறது தான் பெயர் சொல். நவுன் அப்படின்னா நேம் ஆஃப் த பர்சன், பிளேசஸ், திங்ஸ், அனிமல்ஸ், இதை தாங்க நம்ம நவுன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போது ராஜா இது ஒரு நவுன், ஏன்னா ஒரு பெயரை குறிக்கக்கூடியதான சொல். சென்னை இது நவுன், ஏன்னா இது ஒரு இடத்தோட பெயர். டேபிள் இது நவுன், இது ஏன் அப்படின்னா ஒரு பொருளோட பெயரை குறிக்கக்கூடியதான சொல். டாக் இது நவுன், ஏன்னா இது ஒரு விலங்கோட பெயரை குறிக்கக்கூடியதான சொல். இப்போது நவுன் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சுதா? நம்ம பார்க்கக்கூடியதான மனிதர்கள், இடங்கள், பொருட்கள், விலங்குகள், பறவைகள், இதை எல்லாமே குறிக்கக்கூடியது தான் நவுன். ஒரு நவுன் எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறது தான் அஜெக்டிவ். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், கவனமாக கவனிங்க. ராணி ஒரு தைரியமான பெண். இதில் ராணி அப்படிங்கிறது நவுன், ஏன்னா அது ஒரு பெயர். ராணி எப்படிப்பட்ட பெண் அப்படிங்கிறத குறிக்கிறதுக்கு தைரியமான பெண் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ இந்த தைரியம் அப்படிங்கிற வேர்டு தான் அஜெக்டிவ். சென்னை ஒரு பெரிய நகரம். இதில் நவுன் எது? சென்னை அப்படிங்கிறது நவுன். ஸோ இதில் அஜெக்டிவ் என்ன அப்படின்னா பெரிய. சென்னை எப்படிப்பட்ட நகரமாக இருக்கிறது அப்படிங்கிறத சொல்கிறது தான் பெரிய அப்படிங்கிறதான வேர்டு. ஸோ இதுதான் அஜெக்டிவ். யானை கருப்பாக இருக்கிறது. இதில் நவுன் எது? ஒரு விலங்கோட பெயராக இருக்கிறதுனால நம்ம யானை அப்படிங்கிறதா இங்கே நவுன். அது எப்படி இருக்கிறது அதுக்கான பதில் தான் அஜெக்டிவ், கருப்பாக இருக்கிறது. ஸோ இப்போது உங்களுக்கு நவுன் அப்படின்னா என்னங்கிறதும் அஜெக்டிவ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறதும் உங்களுக்கு புரிஞ்சுதா? ஒரு சென்டென்ஸில் ஒரு நவுன் எப்படிப்பட்டதாக இருக்கிறது அப்படிங்கிறத குறிக்கிறது தான் அஜெக்டிவ். இப்போது ராஜா அப்படிங்கிற ஒரு மனிதன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் அப்படிங்கிறத எப்படியெல்லாம் சொல்லலாம்? ராஜா உயரமானவர், குள்ளமானவர், ஒல்லியானவர், குண்டானவர், தைரியமானவர், கோழையானவர், கருப்பானவர், சிகப்பானவர், இந்த மாதிரியெல்லாம் ஒரு மனிதரை குறித்து சொல்லும் பொழுது அவங்கள இன்னும் தெளிவாக நமக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி விவரித்து சொல்லக்கூடியதான வேர்டு தான் அஜெக்டிவ். இப்போ உங்களுக்கு அஜெக்டிவ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது புரிஞ்சுதா? அஜெக்டிவில் நிறைய டைப் இருக்குது. இது பிகினர்ஸ்க்கான வீடியோ. நம்ம அஜெக்டிவ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத அதோட பேசிக் மட்டும்தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம கற்றுக்க போகிறோம். ஸோ இந்த சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா இங்கிலீஷ் கற்றுக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய வீடியோஸ் நீங்கள் பாருங்கள், இங்கிலீஷில் நிறைய விஷயங்களை நீங்கள் கற்றுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ராஜா ஒரு நல்ல பையன். ராஜா ஒரு நல்ல பையன். இதில் நவுன் எது? ராஜா அப்படிங்கிறதா நவுன், ஏன்னா அது ஒரு பெயரை குறிக்கக்கூடிய சொல். ராஜா எப்படிப்பட்ட பையன் அப்படின்னு சொல்லி இந்த சென்டென்ஸ் சொல்லுது அப்படின்னா அவன் ஒரு நல்ல பையன். அவன் எப்படிப்பட்டவன் அப்படிங்கிறத சொல்லுது பார்த்தீங்களா? ஸோ இதுதான் அஜெக்டிவ். ராஜா ஒரு கெட்ட பையன். இந்த சென்டென்ஸில் நவுன் எது? ராஜா அப்படிங்கிறதா நவுன். அஜெக்டிவ் எது? பேட். பேட் அப்படின்னா கெட்ட அப்படின்னு அர்த்தம். ஸோ ராஜா எப்படிப்பட்ட பையன் அப்படிங்கிறத சொல்கிற வேர்டு தான் அஜெக்டிவ். ராஜா ஒரு பணக்கார மனிதர். ராஜா இஸ் அ ரிச் மேன். நவுன் எது?
வெரி குட். ராஜா அப்படிங்கிறது தான் நவுன். இதில் அட்ஜெக்டிவ் எது? ரிச். ரிச் அப்படின்னா பணக்கார அப்படின்னு அர்த்தம். ஸோ ராஜா ஒரு பணக்கார மனிதன். அவர் எப்படிப்பட்ட மனிதர் அப்படிங்கிறத சொல்கிறது தான் ரிச் அப்படிங்கிற வேர்டு தான் அட்ஜெக்டிவ். ராஜா ஒரு ஏழையான மனிதன். இதில் நவுன் எது? வெரி குட். ராஜா அப்படிங்கிறது தான் இங்கே நவுன். அவர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத சொல்கிறது தான் அட்ஜெக்டிவ். புவர் மேன். புவர் அப்படிங்கிறது தான் அட்ஜெக்டிவ். ராஜா இஸ் அ புவர் மேன். ராஜா ஒரு புத்திசாலியான பையன். ராஜா இஸ் அ கிளவர் பாய். இதில் நவுன் எது? ராஜா அப்படிங்கிறது தான் நவுன். புத்திசாலியான பையன், இதை நம்ம கிளவர் பாய் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ ராஜா எப்படிப்பட்ட பையன் சொல்கிறது தான் அட்ஜெக்டிவ். கிளவர் அப்படிங்கிறது தான் அட்ஜெக்டிவ். ராஜா ஒரு கனிவான பையன். ராஜா இஸ் அ கைண்ட் பாய். இதில் நவுன் எது? ராஜா அப்படிங்கிறது நவுன். இந்த சென்டென்ஸில் அட்ஜெக்டிவ் எது? கைண்ட். கைண்ட் அப்படின்னா கனிவான. ஸோ ராஜா எப்படிப்பட்ட மனிதன் அப்படிங்கிறது சொல்கிறது தான் அட்ஜெக்டிவ். ராஜா ஒரு உயரமான மனிதன். ராஜா இஸ் அ டால் மேன். இப்போ இதில் நவுன் எது? ராஜா அப்படிங்கிறது தான் நவுன். அவர் எப்படிப்பட்ட மனிதன்கிறது சொல்கிறது தான் அட்ஜெக்டிவ். இட்ஸ் அ டால் மேன். டால் அப்படிங்கிற வேர்டு தான் என்ன அப்படின்னா அட்ஜெக்டிவ். உங்களுக்கு கிளியராக புரிஞ்சுதா? நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் கூட பார்க்கலாம். ராஜா ஒரு தைரியமான பையன். ராஜா இஸ் அ பிரேவ் பாய். இதில் நவுன் எது? ராஜா அப்படிங்கிறது நவுன். அவன் எப்படிப்பட்ட பையன் சொல்கிறாங்க? தைரியமான பையன். பிரேவ் அப்படிங்கிற வேர்டு தான் அட்ஜெக்டிவ். ராணி ஒரு அழகான பெண். ராணி இஸ் அ பியூட்டிஃபுல் கேர்ள். இதில் நவுன் எது? ராணி அப்படிங்கிறது தான் நவுன். அந்த ராணி அப்படிங்கிறவங்க எப்படிப்பட்டவங்கன்னு சொல்லுது? அழகான பெண். ஸோ பியூட்டிஃபுல் அப்படிங்கிறது தான் அட்ஜெக்டிவ். ராணி ஒரு கனிவான பெண். ராணி இஸ் அ கைண்ட் கேர்ள். இதில் நவுன் எது? ராணி அப்படிங்கிறது நவுன். கனிவான, இதை நம்ம இங்கிலீஷில் கைண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ கைண்ட் அப்படிங்கிற வேர்டு தான் அட்ஜெக்டிவ். ஒரு பெண், அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறத சொல்கிறது தான் அட்ஜெக்டிவ். யானை கருப்பாக இருக்கிறது. த எலஃபண்ட் இஸ் பிளாக். இதில் நவுன் எது? எலஃபண்ட் அப்படிங்கிறது தான் நவுன். அது ஒரு விலங்கோட பெயராக இருக்குது. ஸோ அந்த யானை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? கருப்பாக இருக்கிறது. பிளாக் அப்படிங்கிறது தான் அட்ஜெக்டிவ். வானம் நீல நிறத்தில் உள்ளது. வானம் நீல நிறத்தில் உள்ளது. த ஸ்கை இஸ் ப்ளூ. இதில் எது நவுன்? ஸ்கை அப்படிங்கிறது தான் நவுன். அந்த வானம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நீல நிறத்தில் இருக்கிறது. த ப்ளூ அப்படிங்கிறது தான் அட்ஜெக்டிவ். இப்போ உங்களுக்கு நவுன் அப்படின்னா என்ன, அட்ஜெக்டிவ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது புரிஞ்சுதா? ஒரு நவுன் எப்படிப்பட்டதாக இருக்கிறது அப்படிங்கிறதுக்கான பதில் தான் அட்ஜெக்டிவ். அவனிடம் கருப்பு நிற பேனா இருக்கிறது. He has a black pen. இந்த சென்டென்ஸில் நவுன் எது? He அப்படிங்கிறது நவுன். பென் அப்படிங்கிறதும் நவுன், ஏன்னா அது ஒரு பொருளோட பெயர். He has a black pen. அவனிடம் கருப்பு நிற பேனா இருக்கிறது. என்ன நிற பேனா இருக்கிறது? அதுக்கு பதில் தான் என்ன? பிளாக். ஸோ இதுதான் அட்ஜெக்டிவ். அவளிடம் நீல நிற பேனா இருக்கிறது. She has a blue pen. இதில் நவுன் எது? She நவுன், பென் நவுன், ப்ளூ இதுதான் அட்ஜெக்டிவ். என்னிடம் ஒரு பெரிய வீடு இருக்கிறது. I have a big house. இதில் ஐ ப்ரோனவுன். ஹவுஸ் அப்படிங்கிறது ஒரு இடத்தோட பெயரை குறிக்குது. ஸோ அதுதான் நவுன். அந்த வீடு எப்படிப்பட்ட வீடாக இருக்கிறது? பெரிய வீடாக இருக்கிறது. ஸோ அதை விவரித்து சொல்கிறது தான்
பெரிய வீடாக இருக்கிறதுன்னு சொல்கிறோம். ஸோ பிக் அப்படிங்கிறது தான் அஜெக்டிவ். என்னிடம் ஒரு சிறிய வீடு இருக்கிறது. ஐ ஹாவ் அ ஸ்மால் ஹவுஸ். இதில் ஐ ப்ரோனவுன், ஹவுஸ் நவுன். அந்த வீடு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? சிறிய வீடாக இருக்கிறது. ஸ்மால், இதுதான் அஜெக்டிவ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு அஜெக்டிவ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது புரிஞ்சிச்சா? ஒரு நவுன் அப்படின்னா பெயர் சொல்னு அர்த்தம். அந்த நவுன் எப்படிப்பட்டதாக இருக்கிறது அப்படிங்கிறதுக்கான பதில் தான் அஜெக்டிவ். நான் ஒரு நல்ல பெண். ஐ ஆம் அ குட் கேர்ள். இதில் அஜெக்டிவ் எது அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் ஆன்சர் பண்ணுங்கள். ஓசூர் ஒரு பெரிய நகரம். ஓசூர் இஸ் அ பிக் சிட்டி. இதில் அஜெக்டிவ் என்ன அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் ஆன்சர் பண்ணுங்கள். ரோஜா ஒரு அழகான மலர். த ரோஸ் இஸ் அ பியூட்டிஃபுல் ஃப்ளவர். இதில் அஜெக்டிவ் எது அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் ஆன்சர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இங்கிலீஷ் கற்றுக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.